அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த தகவல் 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இதை பற்றி தான் பிரீஃபாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதை மழை பற்றி கூடுதல் தகவலை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்களை போகலாம். புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனும் தகவல் வெளியிட்டிருக்காங்க. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. வருகின்ற 25ஆம் தேதி வாக்கில் ஒரிசா, மேற்கு வங்காள கடற்கரை பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று ஒரு கூடுதல் தகவல் வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் அதை சுற்றிய பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தின் நாளை ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஒரு கூடுதல் தகவல் வெளியிட்டிருக்காங்க. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 25 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. இதை போன்று வானிலை மற்றும் மழை பற்றி கூடுதல் தகவலை துல்லியமாக தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.